ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. காசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தீவிர தாக்குதல்ல தற்பொழுது 65,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த போருக்கு காரணமான அக்டோபர் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் இஸ்ரேல் காசா எல்லையில நடத்திய தாக்குதல்ல 1200 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டாங்க. அப்ப அங்க கூடியிருந்த இஸ்ரேலிய பொதுமக்கள் சிலர் பங்கர்ல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பங்கர்கள் தற்போது எப்படி காட்சியளிக்குது என்பதை இஸ்ரேல் காசா எல்லையிலிருந்து விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். காசா எல்லை பகுதியில் காட்சிகள் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப நம்ம ஒரு பில்டிங் உள்ள இருக்கோம். இங்க சேஃப் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் இருக்கு. உங்களுக்கு சேஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது தெரியுதா? அந்த சேஃப் ரூம் அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடந்த போது இவங்க இங்கதான் இருந்திருக்காங்க. இந்த சேஃப் ரூம் உள்ள நிறைய மக்கள் வந்து பதுங்கியிருக்காங்க. நம்ம தந்தி டிவிக்கு அந்த சேஃப் ரூம் உள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாருங்க. இப்ப நம்ம கேமரா ஃபேஸ் ட்ராக்கிங் மோட்ல இருக்கு. அதனால நான் எந்த பக்கம் போறேனோ அந்த பக்கம் உங்களுக்கு அந்த சேஃப் ட்ராக்கிங் அப்படியே வந்துட்டு இருக்கும் பாருங்க. இதுதான் சேஃப் ரூம். இவங்க இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய கணவருடைய தம்பியும் கொல்லப்பட்டிருக்கிறதா இவங்க நமக்கு தகவல் சொன்னாங்க. இஸ்ரேல்ல சேஃப்டி பங்கர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கவங்க. ஒரு மிசைல் ஒன்று எதிரி நாட்டிலிருந்து வந்தா உடனே அந்த பங்கருக்குள்ள போய் பதுங்கிக் கொள்வார்கள் உயிர் பிழைப்பதற்காக. அப்படிப்பட்ட பங்கர்ஸை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பங்கர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? ஒரு சத்தம் கேட்டதுன்னா 15 செகண்ட்ஸுக்குள்ள அவங்க இந்த பங்கருக்குள்ள வந்துடணும் அப்படிங்கிறது தான் அறிவுரை. இப்போ அந்த பங்கர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கலாம். அதாவது இஸ்ரேலில் நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக இருக்கும். பங்கர்ஸ் பொறுத்தவரை நமக்கு பின்னால் இராணுவத்தினர் போய் கொண்டிருக்கும் காட்சிகளை நீங்கள் பார்க்க முடிகிறது. அவங்கெல்லாம் IDF சோல்ஜர்ஸ், இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். சரி, அந்த பங்கருக்குள்ளே போய் நாம் இப்போ பார்க்கலாமா? இங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அலர்ட் வந்த உடனே உள்ள பங்கர்ஸ் போய் படுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 15 செகண்டுக்குள்ளே உள்ளே வந்துடணும். பங்கர்ஸில் நீங்கள் படுக்கும்போது உங்களுடைய தலைக்கு மேலே உங்களுடைய கை இருக்க வேண்டும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க போட்டிருக்காங்க. பங்கர்ஸ்ன்னா என்ன அப்படின்னு சொல்லி நாம் புரிஞ்சுக்கிறதுக்காக இதை அப்படியே வச்சுருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஷீல்டு மாதிரி இதை பண்ணியிருக்காங்க. மொத்தமே இவ்வளோதாங்க இருக்கும். ரொம்ப சின்ன இடம் தான். அடுத்த பங்கருக்கு போகலாம். புரிதலுக்காக வைக்கப்பட்டிருந்த இந்த பங்கரை நாம் பார்த்தோம். இப்போ ஒரிஜினல் மக்கள் பயன்படுத்தி வருகின்ற இந்த பங்கரை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதை சுற்றி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு இது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ரொம்ப சின்ன பகுதி தான். அட் அ டைமில் அப்படியே இடிச்சுக்கிட்டு 2 பேர் உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மொத்தமே பங்கர் தான். இங்கே கேண்டில்ஸ் எல்லாம் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா, அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடத்தப்பட்ட அன்று இங்கே சிலர் ஒளிஞ்சிருந்தாங்க. பங்கரில் ஒளிஞ்சிருந்தவங்களையும் வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. அதனால் இங்கே நினைவு சின்னமாக இங்கே கேண்டில்ஸ் வச்சுருக்காங்க. ஃப்ளார் பொக்கேவும் வச்சுருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. மொத்தமே பங்கர் இவ்வளோ தாங்க. இந்த சின்ன இடத்துல அக்டோபர் 7ஆம் தேதி பல பேர் ஒளிந்திருந்தார்கள். இஸ்ரேல் முழுவதும் இந்த மாதிரி பாதுகாப்பு பங்கர்கள், அதாவது குண்டு துளைக்காத பங்கர்கள் அமைந்திருக்கின்றது. துப்பாக்கியால் வெளியிருந்து சுட்டா ஒன்றாகாது. ஆனால் ஒருவேளை தாக்குதல் நடத்துகிறவங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு நேரில் வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா பங்கருக்கு கதவெல்லாம் கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, பங்கருக்கு எஸ்கேப் ரூட்லாம் இல்லை. சுற்றி உங்களுக்கு பயங்கரமான மெட்டீரியலில் இதை அமைச்சிருக்காங்க. கதவு கூட இல்லாமல் ஒரே ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கும். வேற எங்கேயாவது ஆபத்து அப்படின்னா இங்கே வந்துடலாமே தவிர, ஒருவர் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு நம்மை தாக்க வந்து விட்டால் இந்த பங்கர் நம்மளை காக்காது. ஒரு மிசைல் அந்த மாதிரி வீசுகிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த மிசைலுடைய தாக்குதலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு வேணால் இந்த பங்கரில் வந்து ஒளிந்து கொள்ளலாம். ஏவுகணை தாக்குதல்லேருந்து பங்கர் நம்மை பாதுகாக்கும். ஆனால் துப்பாக்கி எடுத்துகிட்டு யாராவது கொல்ல வந்துட்டாங்க அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. பங்கருக்கு கதவில்லை பாருங்கள். இதுதான் இஸ்ரேலில் பங்கர்ஸ், அதாவது சேஃப்டி ரூம் இப்படி தான் இருக்கும். சைரன் வந்தவுடனே எல்லாரும் இங்கே ஓடி வந்து ஒளிஞ்சிருவாங்க. அது அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லலாம். காசா எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்ரேல் பகுதியிலிருந்து, குறிப்பாக அந்த அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தாக்குதல் நடத்திய இடத்திலிருந்து தந்தி செய்திகளுக்காக சலீம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சலீம். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.